ஹாய் நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் ஜிகல் ஸ்கூப்பி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஹெட்லைட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹை பீமில் எரியல, லோ பீமில் மட்டும்தான் எரிஞ்சுது. சரி, என்ன பண்ணுறது? இதை வந்து நம்ம இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா எரியுது, இந்த லைட் வந்து எரியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது என்னடா பண்ணுறது, இது எப்படி சரி பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம ஒன்றும் மெக்கானிக் ஷாப் தான் எட்டு போகணும். நானும் இப்போ தான் வேறு வண்டியும் ஓட்டி பழகுனேன். சரி, ஓகே, இதை நாம் எப்படி லைட்டை மாற்றுறோமோ, அதாவது நாங்கள் எலக்ட்ரிக்கலுக்கு வந்து நாங்கள் வந்து பில்டிங்கில் எப்படி லைட் மாற்றுறோமோ அதே மாதிரி இதையும் வந்து ஒரு சில இதில் வந்து நம்ம ஒரு இந்த நம்மளுக்கு வந்த சவாலாக நினச்சி வந்து நம்ம வந்து இந்த லைட்டை வந்து நானே மாற்றலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லைட்டை வந்து நான் போட்டு காமிக்கிறேன் எப்படி எரியுது அப்படின்ட்டு. நான் இதுக்கோசரம் வந்து பார்த்திங்கன்னா இது எரியலேன்ட்டு நான் வந்து ஃபியூஸ் போயிருக்கும்னு நினச்சி தான் வந்து ஒரு பல்ப் ஒன்று ஆல்ரெடி வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ போட்டு காமிக்கிற பாருங்கள். இப்போ வந்து இது வந்து லோ பீமு, இது ஹை பீமுங்க. ஹை பீம் வந்து பார்த்திங்கன்னா லைட் எரியல, லோ பீம் லைட் எரியுது. இப்போ எனக்கு வந்து என்ன சொன்னீங்கன்னா, இந்த பல்ப் வந்து போயிடுச்சு அப்படின்னு தான் நான் நினச்சேன். சப்போஸ் இது வந்து ஒயரு விட்டுருக்கலாம், ஆனால் வந்து எனக்கு தெரியல. சரி, இருந்தாலும் நம்ம இதை கழட்டி எப்படி கழட்டுறது அப்படிங்கிற ஒரு நம்மளுக்கு எப்போவுமே வந்து புதுசாக ஒரு இதை வந்து கழட்டுறது அப்படின்னா வந்து ரொம்ப பிடிக்கும். கழட்டி அதை வந்து செட் பண்ணிட்டோம்னா அதில் இருக்கிற ஒரு ஃபீல்னஸ், அதாவது என்ஜாய்மெண்ட்டுங்கிறது வந்து செமையாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் கழட்டி இதை மாட்டியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சவாலாக நினச்சி தான் வந்து இந்த வேலையை செஞ்சுட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி கழட்டுறதுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நானும் வந்து இப்போது இந்த காரில் தான், அதாவது இப்போ இது என்னோடய காராக இருக்கிறது இதை கழட்டுறேன். ஏன்னா அது அப்போ தான் வந்து ஒரு தைரியம் வரும். இதே வேறு ஒருத்தர் காராக இருந்தால் ஏதாச்சும் உடஞ்சி போயிருமோன்ட்டு ஒரு இதாகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பல்ப் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்போ அதைத்தான் இதில் வந்து மாட்டலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு வந்து அது ஃபியூஸ் போயிருக்கும்னு மட்டும்தான் நான் வந்து இது வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நினச்சி தான். சரி, பார்ப்போம். அதை கழட்டி பார்த்தா தான் தெரியும். இப்போ இந்த பல்ப் வந்து 100 to 90 வாட்ஸ், ஓகேங்களா? அதில் எழுதியிருந்தது, அதையே பார்த்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இதை மாற்றிடுவோன்னா எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு வந்து என்ன டூல்ஸ் வேணும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து கட்டிங் ப்ளையர் ஒன்று எடுத்துருக்கேன், ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேனரில் வந்து 10, 11, 12, 13 இது மட்டும் எடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் 2 ஸ்க்ரூ இருந்துச்சு, மேலே கழட்டு பண்ணி தெரிஞ்சது. அதாவது இந்த லைட்டினுடைய அட்டாச்மெண்ட்டில் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்க்ரூ இருந்தது. அது மட்டும் தெரிஞ்சங்காட்டி அதை கழட்டுறேன். ஏன்னா இது அடிக்கடி நான் கழட்டி துடைப்பேன் காரை, அதனால வந்து இந்த ஸ்க்ரூ வந்து எனக்கு தெரிஞ்சதுனால இதை கழட்டுறேன். ரொம்ப டைட்டாக இல்லைங்க, லெவல் டைட் தான் இருந்துச்சு. ஏன்னா அது பிளாஸ்டிக் ரொம்ப டைட் வச்சா உடஞ்சிரும் அப்படின்ட்டு அது லெவல் டைட்டு வைப்பாங்களாட்டிருக்கு. அதனால் வந்து ஈஸியாக கழட்ட முடிஞ்சு. அதனால் சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் தான் போட்டு கழட்டிட்டுருக்கேன். ரொம்ப லென்த் ஸ்க்ரூ ட்ரைவரோ அதெல்லாம் எதுவும் இல்லைங்க, நார்மல் சைஸ் தான். 2 ஸ்க்ரூ கழட்டியாச்சு. இப்போ வருதான்னு பார்ப்போம். கொஞ்சம் கீழே இந்த நேரம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. கீழே என்ன பண்ணியிருக்காங்க உள்ளே போய் பார்ப்போம். பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கிற மாதிரி தெரியுது, போல்ட் நட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமாம், உள்ள ஒன்று இருக்குது. ஓகேங்க, இப்போ வந்து இதை கழட்டினா தான் வெடி வருமாட்டம் இருக்குது. சரி, ஓகே, நம்ம இதை கழட்டியாச்சுங்களா? நீ அடுத்தது வந்து நம்ம அதை கழட்டினா கம்பல்சரி அதில் பேட்டரி கழட்டி தான் கழட்டுற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து நட்டு இருக்குது, அதில் ஸ்பேனர் போட முடியாத மாதிரி தெரியுது. சரி, ஓகே, பேட்டரி டைம் பண்ணி கழட்டுவோம். நம்ம அதை கழட்டிகிட்டே வந்து எடுப்போம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10, 11 ஸ்பேனர் கரெக்டாக இருக்குது, அதையே போட்டுடலாம். ஃபஸ்ட்டு மைனஸ் டெர்மினலை கழட்டலாம். ஸ்லிப் ஆகுது. இது எப்படி போட்டோம்? நான் தான் போட்டேன், பார்ப்போம். வரவே இல்லையே. ஓகே, என்ன பண்ணுறது? சரி, பார்ப்போம். லைட்டாக தட்டி பார்க்கலாங்களா? ஆடுது லைட்டாக. அந்த அநேகமாக அது வந்து எனக்கு ஸ்லிப் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். அதனால் அதை எங்களால் கழட்ட முடியல. இப்போ ப்ளஸ் டெர்மினல் ஈஸியாக இருக்குது, அது வந்து உங்களுக்கு வெளியே தான் இருக்குது. இது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மடக்கி விட்ருக்காங்க, அதனால் வந்து மைனஸ் டெர்மினல் வரல. அதனால் ஃபஸ்ட்டு ப்ளஸ் டெர்மினல் எது ஈஸியாக இருக்கோ அதை பண்ணுவோம், அதுக்கப்புறம் கஷ்டமாக இருக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா ஒன்று ஈஸியாக கழட்டிட்டேன், ப்ளஸ் டெர்மினல் கழட்டிட்டேன். இது வந்து உங்களுக்கு வந்து மைனஸையும் ப்ளஸ்ஸையும் டச் பண்ணோம் அப்படின்னா கம்பல்சரி பேட்ரி வந்து உங்களுக்கு லோ ஆயிரும். ரெண்டாவது வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம், ஓகேங்களா? அதை வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து செய்யணும். உங்கள் கார் இருந்தால் மட்டும் இதை செய்யுங்க, இல்லைன்னா வேண்டாம். அது நான் வந்து கரெக்டாக செய்கிறேன்னு தெரியல, இந்த வீடியோனுடைய எண்டில் தான் எனக்கே தெரியும். சரி, பார்ப்போம்.
இந்த நட்டையும் கழட்டிடலாம். இந்த நட்டை கழட்டினோம்னா பேட்ரி வெளியே எடுத்துடலாம். பேட்ரி வேணால் நானே தான் இன்ஸ்டால் பண்ணேன். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தம்பி கவின் அவர்கள் தான் எனக்கு அது எப்படி மாட்டுறதுன்னு சொன்னார். அப்புறம் அவர் மூலமாக தான் நானே இதை இன்ஸ்டால் பண்ணேன். ஏன்னா எந்த விஷயமே வந்து தெரியாத வரைக்கும் அது வந்து ஒரு பெரிய மலை மாதிரி தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த எனக்கு பேட்டரியே மாற்றுறதுக்கு வந்து கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. அப்புறம் தம்பி சொல்கிறனாட்டி அப்புறம் கழட்டினேன். அவனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான். ஏன்னா நாம வாட்டிக்கு ஏதோ ஒன்று பண்ணி அது ஒன்று ஆச்சுன்னு வைங்க, ரொம்ப சிரமம். ஓகே, பேட்ரி எப்படியோ கழட்டியாச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய பாக்ஸு அடியில் இருக்குது. அதை எடுத்தோம்னா தான் ஸ்பேனரே போட முடியுமாட்டிருக்கு. அது அந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா சும்மா தான் இருந்துச்சு. கீழே ஒரு கம்பி மட்டும்தான் உள்ளே இருக்குது. அந்த பேட்ரி பிடிக்கிற அந்த கொக்கி மாதிரி இருக்கிற ஒரு கம்பி. இப்போ பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்குது கழட்டுறக்குமே. இது அந்தளவுக்கு ஒன்றும் டைட் இல்லை. ஏன்னா பிளாஸ்டிக் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா லெவல் டைட் தான் வச்சுருப்பாங்களாட்டிருக்கு. ஓகே, சூப்பர், ஈஸியாக கழட்டுது. ஓகே, கழட்டிடலாம். ஓகே, சூப்பர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஈஸியாக கழண்டு வந்துருச்சு. ஓகே, எந்த ஒயரையும் வந்து கழட்டாமல் விட்டுறணும். ஓகேங்களா? மீதி இருக்கிற ஒயரிங் ஏற்றி வருமா? கொஞ்சம் டைட்டாக இருக்குது, எங்கே பிடிக்குன்னு தெரில. சரி பார்ப்போம். மெதுவாக லைட்டாக ஷேக் பண்ணி இழுப்போம். ஓகே, முன்னாடி அதான் அந்த டொர்னல் பிடிக்குது. ஓகேங்க. சரி, ரைட்டு. இப்போ வந்துருச்சு, கழட்டுருச்சு. வெற்றி, நாம் ஈஸியாக கழட்டிட்டோம். அதில் ஒரு ப்ரெக் இருக்கிறத கழட்டிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் 3 பின் இருக்குது. ஓகே, இப்போ அதுக்கு மேலே ஒரு வாசரம் ஒன்று இருக்குது. அதையும் கழட்டி பார்ப்போம். லைட் பல்பு வருமா என்ன வரும்னு தெரில. பல்பு வரல. பல்புக்கு வந்து தனியாக ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி ஒரு லாக் இருக்குது. அந்த லாக்கை வச்சு தான் வந்து நம்ம இப்போது அவ்வளோதான். இந்த லாக்கு தாங்க அந்த பல்பையே பிடிச்சிருக்கு. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு டெர்மினல் வந்து கட்டாயிருக்கு, தெரியுதுங்களா? ஓகே, எனக்கு நல்லா தெரிஞ்சுது. அதாவது கட்டாயி கீழே விழுந்துருக்கு. பார்த்திங்கன்னா அந்த டெர்மினல் பார்த்தேன், அந்த பல்பில் அது கட் ஆகலை. ஓகே, இப்போ நம்ம வந்து சந்தேகப்பட்டது வந்து சரியாக போச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பல்பு தான் ஃபீஸ் போயிருக்கு. இப்போ வந்து நம்ம பல்பை வந்து அதே காடியில் எப்படி அந்த பல்ப் மாட்டிருந்துச்சோ அதே மாதிரி உள்ளே வைக்கிறோம். உள்ளே வச்சு வந்து நம்ம அந்த லாக்கை வந்து போடுறோம். ஓகேங்களா? அது ஒரு கரெக்டாக இருக்கான்னு முன்னாடி செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு லாக் போட்டுடலாமா? அவ்வளோதான். சும்மா லாக் வந்து சும்மா சிம்பிளாக தாங்க இருக்குது. ஐயோ, தப்பு பண்ணாதப்பா. ஃபஸ்ட்டு வாசரை போட்டுட்டு அதுக்கப்புறம் லாக்கு டெர்மினலை குத்தணும். ஓகே, இன்னமும் தப்பாகிற மாதிரி தெரியுது. ரப்பர் வாசர் எப்படி இருந்ததுன்னு கரெக்டாக தெரில. இப்படி திறந்து ஓகே, இதுதான் கரெக்டு. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் வாசர் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெர்மினல் உள்ளே லாக் பண்ணி நல்லா டைட் பண்ணி விட்றணும். சரி, ஓகே. இப்போ அதுக்கு உள்ளே வந்து மறுபடியும் பல்ப் உள்ளே வைப்போம். ஓகே, செட்டை அப்படியே உள்ளே வச்சு அந்த நட்டை கழட்டினோம்லங்க உள்ளே பேட்டரி கழட்டிட்டு அதை வந்து மறுபடியும் இப்போ வந்து போட போகிறோம். லைட் எரியுமா என்னன்னு தெரில. சரி பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். நமது முயற்சி வீணாகாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, சரி போட்டு பார்க்கலாங்களா? என்ன எரியல? பேட்ரி தான் கழட்டி வச்சிட்டோமா? அது வேறு மறந்தாச்சு பார்த்தீங்களா? இப்போது இந்த மாதிரி ஒரு காமெடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைமில் எனக்கே நடக்கும் எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணும்போது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சுவிட்ச் போடாமே லைட் எரியுதான்னு பார்ப்போம். ஆனால் வந்து அங்கே சுவிட்ச் போட்டிருக்க மாட்டோம். இல்லைன்னா மெயின் ஆன் பண்ணியிருக்க மாட்டோம். மெயினை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இங்கே சுவிட்சை போட்டு பார்த்தா லைட் எரியாது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்தோம்னா இது வந்து எலக்ட்ரிக்கல்லையும் நடக்கும். அதே மாதிரி தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோட கார்லேயும் நடந்துருச்சு. ஆஹா, ஓகே, உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி எடுத்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பேட்டரியினுடைய அடியில் இருக்கிற கவரை தான் போடணும். இந்த கவர் எதுக்குன்னு தெரியுங்களா? கீழே வந்து பிளேட்டு தான் இருக்குது, இரும்பு பிளேட்டில் வந்து பேட்டரி வச்சோம் அப்படின்னா கம்பல்சரி பேட்ரி வந்து அடிக்கடி லோ ஆகும். பேட்ரி வந்து சார்ஜு இறங்கிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தான் அந்த கவர் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து எங்களுதில் நாங்கள் யூபிஎஸ் மாட்டுவோம். யூபிஎஸ் மாட்டுற கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டை, அதாவது மரக்கட்டை வச்சு இன்ஸ்டால் பண்ணுவோம். இப்போ அந்த மாதிரி வந்து இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி அடியில் வந்து ஒரு பிவிசி பாக்ஸ் வச்சுருக்கோம். அந்த பாக்ஸை வச்சு தான் வந்து இப்போ ஐயோ இந்த கொக்கி வேறு கலண்டு வந்துருச்சு. ஓகே, எப்படியோ மாட்டியாச்சு. சரி, ஓகேங்க.
நல்லா டைட் பண்ணிக்கணும். ஏன்னா பேட்ரி ஆடக்கூடாது, கம்பல்சரி ஆடாத அளவுக்கு வச்சு நல்லா டைட் பண்ணிவிட்டு 2 ஸ்க்ரூவையுமே 2 ஸ்க்ரூவில் நட்டு ஆல்ரெடி கீழேருந்து வந்து ஒரு கம்பியில் தான் வந்து த்ரெட் இருக்குது, அதில் வந்து நட்டு இருக்குது, நட்டை தான் வச்சு டைட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளஸ் டெர்மினல் போட்டோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பழைய கார் அப்படிங்கிறதுனால வந்து இது வந்து எல்லாமே லெக்கெல்லாம் ஒரு ஒயரில் இல்லை, ஒரு ஒயருக்கு மட்டும்தான் லெக் இருந்துச்சு, மீதியெல்லாம் வந்து அதில் அடிச்சிருந்தது. ஏன்னா கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்த கார் தான், நான் செகண்ட்ஸில் வாங்கினேன். ஆனால் கார் செம்மையான தெளிவான காருங்க. நான் இந்த காரை வாங்கி தான் ஓட்டி பழகினேன். இந்த காரில் வந்து நாம் அடுத்தது வந்து லைசன்ஸ் போடுறதுக்கு இந்த காரை எடுத்துகிட்டு போகலான்ட்டு இருக்கேன். பார்ப்போம், விடுவாங்களா மாட்டாங்களான்னு தெரியல. ஆடியோ சரி, ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் டெர்மினல் டைட்டாக இருக்குது, அதனால் லைட்டாக தட்டிக்குவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து நட்டு வந்து நம்மளுக்கு மரப்போய் கிடந்தது. இதை நம்ம கழட்டினோம்னா ரொம்ப தொந்தரவாயிடும். அதனால் வந்து உள்ளே ஒரு பீஸ் ஒன்று வச்சு நல்லா டைட் பண்ணிட்டேன். ஓகே, பேட்ரி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ லைட் எதான்னு பார்ப்போம். ஆஹா, இப்போ எரியலையே, என்ன பிரச்சனை? எரியல, ஏன் எரியல, என்னாச்சு? நம்ம சிட் லைட் மட்டும்தான் எரியுது, ஹெட்லைட்டு எரியல. என்ன காரணம்னு பார்க்கணுமே. சரி, ஓகே. அது என்ன காரணம் நினைத்திங்கன்னா, ஒரு ஒயர் விட்டுருந்துச்சு, அதை மட்டும் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் லைட் எரியுது. ஓகே, நமது விடாமுயற்சி வெற்றியில் முடிந்திருக்கிறது. ஓகே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. ஏன்னா நம்ம அவ்வளோ தூரம் பேட்டரி கழட்டி வச்சு எல்லாத்தையும் பண்ணி கடைசி லைட் எரியன்னு வைங்க, எப்படி இருக்கும்? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா லோ பீமு ஹை பீமு கரெக்டாக ஆகுது. இனி எந்த காரில் நானே லைட்டு மாட்டிடுவேன். இதே மாதிரி எல்லாருமே வந்து அவங்கவுங்க காரில் லைட்டு மாட்டுறக்கு ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே, அந்த மேலே 2 ஹெட்லைட்டுக்கு மேலே வந்து 2 ஸ்க்ரூ இருந்துச்சு. இப்போ அதை டைட் பண்ணிடுவோம். லெவல் டைட் தாங்க வைக்கணும். ஓவர் டைட் வச்சிங்கன்னா டப்புன்னு கட் ஆயிரும் அந்த நாப்பு. அப்புறம் கட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு உங்களுக்கு ஹெட்லைட் ஆர்டருக்கு ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா வண்டி போடுறப்போ டக்கு டக்குன்னு ஒரு சவுண்டு வரும். அப்புறம் இல்லைன்னா ஹெட்லைட் ஹோல்டரையே மாற்ற வேண்டியது வரும். தேவையில்லாத செலவு, தேவையில்லாத வம்பில் மாட்டிக்குவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நமது காரு அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தாலும் நம்மளுக்கும் செலவு தானேங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா செலவை குறைக்கணும். ஓகே என்பதே செமை, நாம் வெற்றி விட்டோம். ஓ, ஜாலி தான். சூப்பர். ஓகே.